வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா சோலோவை ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு நான் தாய்லாந்துக்குள்ளே தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. நான் மெட்ரோ எடுத்துகிட்டு அங்கேருந்து ராங்காக ஒரு ஸ்டேஷனில் முன்னாடி இறங்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணேன். எல்லா பஸ்ஸும் வந்துச்சு, என்னோடய பஸ் மட்டும் வரல. அதுக்கப்புறம் எப்படியோ பைக் டாக்ஸி பிடிச்சி ஸ்பாட்டுக்கு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இன்றைக்கி பிளாட்டினம் மால். ஸோ பிளாட்டினம் மாலில் என்ன ஸ்பெஷல்னால் நமக்கு நிறையா ஷாப்பிங் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் இங்கே கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சட்டுச்சக் மார்க்கெட் போயிருந்தேன், பட் ஐ டோன்ட் ஃபீல் சாட்டிஸ்ஃபைடாக. எனக்கு அங்கே ஃபீல் ஆகல. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அண்ட் எல்லா கலெக்ஷனுமே இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால இன்றைக்கி பிளாட்டினம் மால் போயிருக்கேன். வெளியிலேயே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு, எஸ்பெஷலி மேங்கோஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸு, நிறைய கல்ச்சரல் ஐட்டம்ஸ் அண்ட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம இன்றைக்கி நிறையா சொவெனிர்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் அஸ் வெல் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் எண்டில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் திங், இந்த எவ்ரிதிங் 20 அப்படின்ற ஷாப்புக்காக தான் நான் பர்டிகுலராக போயிருந்தேன். இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தேன், நிறைய பேர் இந்த எவ்ரிதிங் 20க்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கும் இந்த கடையை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது அண்ட் 6th ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா மால்லையும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய நைட் ட்ரெஸ்ஸஸ் பின் அண்ட் ட்ரஸ்டி வைப்பில் இருந்துச்சு. நிறைய இயரிங்ஸ் இருந்துச்சு, நிறைய சின்ன சின்ன பேங்காக்கோட அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக இருக்கட்டும், சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம மெமரபிளாக வச்சுக்கிறதுக்கு இருந்துச்சு. நான் ஒவ்வொருத்துக்கும் பொறுமையாக நடந்துகிட்டே இருந்தேன், பட் எனக்கு கால் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஹவவர் ஐ மேனேஜ் டு வாக் அரவுண்ட் என்டையர் மால், எப்படியே சுற்றி பார்த்துட்டேன். ஸோ இன் எவ்ரிதிங் 20ல் ஐ ஸ்பெண்ட் அரவுண்ட் 360 bahts பிகாஸ் இங்கே நிறையா கீ ஜாயின்ஸ் இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கடைக்கு போயிருந்தேன். ஐ பர்ச்சேஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் இயர். கீ செயின்ஸாக இருக்கட்டும், செயின்ஸு, ஹேர் கிளிப்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இங்கே ப்ரிட்டியாக நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ஷாப்பில் இந்த ஷாப்பு முன்னாடியே பார்த்துருக்கலாம், பிகாஸ் நான் வெளியில் கொஞ்சம் பொருள் இந்த மாதிரி பொருள்லாம் பார்த்துருந்தேன். பட் எல்லாமே 39 baht அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே 20 bahtக்கு இவ்வளோ விஷயம் தராங்க அப்படின்றப்ப ஓகே தான். பட் இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 60 rupees கிட்ட வரும் ஒரு ப்ராடக்ட்டோட விலை. நான் 18 ப்ராடக்ட்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், இது முடிச்சதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் செக்ஷனுக்குள்ளே போயிட்டேன். ஆனால் எனக்கு ட்ரெஸ்ஸு ஏதோ நான் வியர் பண்ணுற மாதிரி ஏதோ இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அண்ட் நிறையா ஃபஸ்ட் காப்பி பேக்ஸாக இருக்கட்டும் அண்ட் நிறைய ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், நிறைய காப்பி பண்ண பிராண்ட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஷூஸ் தான் நிறையா பார்த்துருந்தேன். நான் அங்கங்கே நிப்பாட்டி பார்த்தேன், எல்லாருக்கிட்டையும் ரேட்டு கேட்டேன். பட் எனக்கு எதுவுமே அஃபோர்டபுளாக ஃபீல் ஆகலை. அண்ட் பர்டிகுலர்லி இந்த கடையில் இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நான் கொஞ்சம் யோசித்தேன், நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ண வேணாம், நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டாகவே இருப்போம், உண்மையிலே நமக்கு வேணும்னா வி வில் கம் அண்ட் பை அகைன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தேன். அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு செக்ஷனில் நைட் ட்ரெஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அண்ட் உண்மையிலே இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இந்த கொரியன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம ஃபுட் கோர்ட் போயிருக்கோம். அண்ட் இங்கே அங்கங்கே ட்ரை ஃப்ரூட் சாம்பிள்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. நான் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பிக்ஸிலேயே ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் இங்கேயும் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் பர்டிகுலராக எந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு KFCயே போயிட்டு அந்த 219 bahtக்கு ஒரு காம்போ இருக்கும், பர்கர் அண்ட் சம் கிறிஸ்பி சிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். வேடிக்கை பார்க்கும்போது ஒரு ஷாப் பர்டிகுலராக பார்த்தேன். அது என்னென்னா பவர் ஸ்டேஷன், நம்ம பவர் பேங்க் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் போல். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அது இப்படி ஒரு ஸ்டேஷன்லாம் பார்த்ததே இல்லையேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சோலோ ட்ராவல் ஏன் நான் பண்ணணும்னு நினச்சேன்னா, எனக்கு என் மேலே வச்சுருக்க கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். ஏன்னா பாஷை தெரியாத ஒரு ஊரில் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே மேக்ஸிமம் இங்கிலீஷ் தெரியல. பட் இருந்தாலும் நான் ஓகே ஐ வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வெளியில் வந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடியே நான் இறங்கிட்டேன் இல்லையா, அப்போ என்ன ஆகிடுச்சு, நான் ரொம்ப பேனிக் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது, இங்கேருந்து எப்படி போகிறது, யாருமே ஹெல்ப் பண்ணல. நான் அந்த மெட்ரோ ஸ்டேஷனையே சுற்றி 2 தடவை வந்துட்டு இருந்திருக்கேன், எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அந்த மெட்ரோ எஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா, மேலே ஏறுற எஸ்கலேட்டருக்கு பதிலாக நான் கீழே இறங்குற எஸ்கலேட்டரில் திரும்ப நடந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணுறேன், ஓ நம்ம நின்ன இடத்துல இருக்கோம், வி கான்ட் டூ திஸ்ன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். பட் ஹவவர் அதுக்கப்புறம் நான் அந்த பஸ் ஸ்டேஷனில் உட்காந்து ஒரு 5 minutes கிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம டிசைட் பண்ணலாம், நம்மளால் முடியும், டோன்ட் கெட் பேனிக், வி கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு என் கான்ஃபிடென்ஸை நானே ரீகெயின் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ
டாஸ்க் டு மை செல்ஃப், ஐ கேன் டூ திஸ், என்னால் எந்த ஒரு வேர்ல்டில் தனியாக இருந்தாலும் என்னால் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக தான் நான் வந்து இந்த இண்டிவிஜுவல் ஷாப்பிங் அண்ட் சோலோ ஷாப்பிங்கை நான் ட்ரை பண்ணேன். பட் நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான விஷயம். அண்ட் எஸ், நான் ஃபுட் கோர்ட்டில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அகெயின் கீழே 5th ஃப்ளோர் அண்ட் 4th ஃப்ளோர்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஐ பாட் ஒன்லி ஒன் ட்ரெஸ் அண்ட் அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட காஸ்ட்டுமே 300 பாட்ஸ் கிட்ட வந்துச்சு. அண்ட் ஷூ செக்ஷன்ஸ் பார்த்தேன், பட் எனக்கு அவ்வளோவா எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ இங்கேருந்து நான் ஸ்கை வாக் மூலயமா ஐ வென்ட் டு பிக் சி டு பை சம் சாக்லேட்ஸ் அண்ட் டாஃபீஸ். இந்தியாவுக்கு போகிறனால ஐ வாண்ட் டு கிவ் சம் சாக்லேட்ஸ் அண்ட் கேண்டீஸில். ஸோ அதனால் அங்கே போயிட்டுருக்கிறப்ப இந்த சென்ட்ரல் வேர்ல்ட் மால் பார்த்தேன். அண்ட் இதுக்குள்ளே போகணுன்னு நினச்சேன், பட் ஐ டோன்ட் ஹேவ் டைம் அண்ட் மை லெக்ஸ் ஆர் ஸோ ஹர்ட்டிங். அதனால நான் வந்து ரிட்டன் போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ரிட்டர்ன்மே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிஎஸ் ஸ்டேஷன் வழியாகவே வந்துட்டேன். போகிற வழியில் அந்த திங்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த எக்ஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட 4000 to 5000 rupees கிட்ட ஆச்சு.